சொல்கிறேன். வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும் எளிமையாக அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வீட்டிலேயே நம்ம வந்து அந்த அந்த வரலட்சுமி பூஜை அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, பூஜை அறையை சுத்தப்படுத்திக்கிட்டு வாசலில் மாவிலை தோரணம் கட்டிக்கோங்க. வெளியில் அழகாக கோலம் போட்டுக்கோங்க. நல்ல பத்ம கோலம் போட்டுக்கலாம். தாமரை கோலம் எல்லாம் போட்டுக்கிட்டோன்னா மலர் கோலம், தாமரை கோலம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. வீட்டை அன்றைக்கி நல்லா சுத்தமாக வச்சு பளிச்சுன்னு இருக்கணும். மகாலட்சுமி வரப்போகிறாங்க இல்லையா, பளிச்சுன்னு வச்சுக்கோங்க. நல்லா மணமாக வச்சுக்கோங்க. தூப தீபங்கள் எல்லாம் ஏற்றி நம்ம இந்த மொதல் நாளே வந்து கலசத்தை தயார்படுத்திக்கணும். மாலை வேலை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5:45 அந்த மாதிரி, அதுக்கும் முகூர்த்த நேரம் இருக்குது. 5 மணி 45 நிமிஷம் அப்படி, அந்த கோதூளி நேரம் அப்படிம்பாங்க. அந்த லக்னத்தில் தான் இந்த மாடுகள் எல்லாம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு போயிட்டு வர்ற நேரம் அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில் தான் மகாலட்சுமி தாயை வந்து அவங்களுக்கும் அந்த தாய்க்கும் கோமாதாக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்குது பார்த்தீங்கல்ல. அதனால தான் லக்னமும் நமக்கு அப்படி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க.